உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினருடைய விசாரணையின் போது பரிதாபமாக உயிரிழந்த நிலையிலே அவரது வழக்கானது சிபிஐ அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அதாவது திருப்புவனத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய தவளைகுளம் கண்மாய். இந்த கண்மாய் கரை ஓரம் பார்த்தோமேனால் நீண்ட நெடிய புளிய மரங்கள் இருக்கின்றன. அந்த புளிய மரத்தில் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக அஜித்குமாருடைய கைகள் இரண்டும் அந்த புளிய மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு அவர் தொங்க விடப்பட்டு அடித்ததாக கூறப்படும் நிலையில் அந்த மரக்கிளை, அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய மரக்கிளை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கனத்தை தாங்கும். அதன் அடிப்படையிலே அவர் தொங்கவிடப்பட்ட 4 மணி நேரம் அந்த கிளைகளில் வேறு ஏதேனும் ரத்த மாதிரிகள் அல்லது வேறு ஏதேனும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடைய உதிரி பாகங்கள் இருக்கின்றனவா என்கின்ற அடிப்படையிலே கைகளிலே கையுறைகள் அணிந்தவாறு சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையிலே அந்த கிளையுடைய அகலம் மற்றும் கிளையுடைய நீளம், தரைத்தளத்திலிருந்து அந்த கிளையுடைய உயரம், அதாவது அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் தொங்கும் பட்சத்தில் அவருடைய கால்கள் எத்தனை அடி உயரத்தில் இருந்திருக்கும், தரைக்கும் அந்த கிளைக்குமான உயரம் எவ்வளவு என்பதை டேப் வைத்து அளந்ததோடு மட்டுமல்லாது சிபிஐ அதிகாரிகளுக்கு அவர் தொங்கவிடப்படும் பட்சத்தில் எந்த திசையை நோக்கி இருந்திருக்கும் என்கின்ற அடிப்படையில் செய்முறை விளக்கமாகவும் அவர்கள் பார்த்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட மடப்புரம் காவலாளி அஜித்குமார் காலை 8 மணி முதல் 12 மணி வரை இந்த மரக்கிளையில் கட்டி வைத்து அடித்ததாக கூறப்படக்கூடிய நிலையிலே அந்த மரக்கிளையுடைய உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல காம்பஸ் வைத்துக் கொண்டு அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய அனைத்தையும் கேமராக்களை கொண்டு பதிவு செய்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காவலாளியாக இருந்த அந்த அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த மரக்கிளையில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.